மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது கர்னல் சோஃபியா குரேஷியை பயங்கரவாதிகளின் சகோதரி என குறிப்பிட்டார். அதாவது, எங்கள் நாட்டு பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களின் சகோதரியை வைத்தே பழி தீர்த்து விட்டார் என கர்னல் சோஃபியா குரேஷியின் மதத்தை குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார். கர்னல் சோஃபியா குரேஷி இஸ்லாமியர் என்பதால் உங்கள் சகோதரியை வைத்து பாடம் கற்பித்திருக்கிறோம் என தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்ற பெயரில் மிக மோசமாக பேசியிருக்கிறார். நாட்டுக்காக பெரும் முன்னெடுப்பை மேற்கொண்ட பெண்ணை பற்றி பாஜக அமைச்சர் இவ்வாறு பேசியது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது தான் 10 முறை கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் என பேசி வருகிறார். இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜய் ஷா மீது இன்று மாலை 6 மணிக்குள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் ஷா தற்போது இன்று காலை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இவரது செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அமைச்சராக இருப்பவர் கூடுதல் பொறுப்போடு செயல்பட வேண்டாமா என கேட்டு அறிவுரை வழங்கியுள்ளது. பாஜக அமைச்சர்கள் உட்பட எல்லோருக்கும் நீதிமன்றம் கூட்டு வைத்தால் தான் எதுவும் தெளிவாக விளங்கும் போல என எதிர்க்கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர்.